வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தா, சமாதானம் நிறைவை அளித்தா, பாவங்கள் யாவும் மன்னித்தா, சாபங்கள் யாவும் தொலைத்தா. புது வாழ்வு எனக்கு தந்தா, சமாதானம் நிறைவாய், பாவங்கள் யாவும் மன்னித்தா, சாபங்கள் யாவும் தொலைத்தா. கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தா. கல்வாரி மீதில் எனக்காய் மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மெய்ப்பனாக காத்தார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 புது வாழ்வு எனக்கு தந்தா, சமாதானம் நிறைவாய் அளித்தா, பாவங்கள் யாவும் மன்னித்தா, சாபங்கள் யாவும் தொலைத்தா. புது வாழ்வு எனக்கு தந்தா, சமாதானம் நிறைவாய் அளித்தா, பாவங்கள் யாவும் மன்னித்தா, சாபங்கள் யாவும் தொலைத்தா. கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தா. கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தா. மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மெய்ப்பனாக என்னை தமையனாக, என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார்.
வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். உலகெங்கிலும் இருந்து எங்களோட இந்த ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்தவமே இயேசு கிட்ட தான் இருக்கு. இயேசு இல்லைன்னா கிறிஸ்தவம் இல்லை. ஆனால் இயேசு இருக்கிறார். அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அவரை தவிர பிதாவினிடத்தில் செல்வதற்கு வேற வழியே இல்லை. அவர் நித்திய தேவன், அவர் ஒளியாய் இருக்கிறார். நம்ம பாடின எல்லா காரியங்களுமே உண்மை. உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மனிதன், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அசாதாரணமான ஒரு மனிதன், ஒரு ஸ்பெஷல் மனிதன் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு சத்தியம் தெரியும். அது என்னது? அவர் வெறும் மனிதன் அல்ல, அவர் கடவுள், மெய் தேவன், மெய்யான மனுஷன், ஆனால் மெய்யான தேவன். அவரை போல் யாருமே இல்லை. முழுக்க முழுக்க மனிதன், முழுக்க முழுக்க தேவன். அவர் மட்டும் தேவனா இல்லைன்னா அப்போ கடவுள் நம்மை தேடி வரல, நமக்காக வாழல, நமக்காக மரிக்கல, உயிர் தெழல. அதெல்லாமே பிரயோஜனமே கிடையாது அவர் தேவனா இல்லைன்னா. ஆனா அவர் தேவனா இருக்கிறதுனால அதனுடைய அர்த்தம் என்ன? அது கடவுளே நம்மை தேடி வந்தார், தம்முடைய மகிமையை துறந்தார். இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன் ஒரு சாதாரண மனிதனாய் இந்த பூமியில ஏன் வந்தாரு? நமக்காக. ஏன்னா நாமெல்லாம் பாவம் செய்து கெட்டு போயிட்டோம்னு வேதம் சொல்லுது. ஆனா அவர் ஒருத்தர் பாவம் இல்லாத, பாவமே அறியாத அவர் நமக்காக ஒரு பூரண வாழ்க்கையை வாழ்ந்து நமக்காக கல்வாரி சிலுவையில தம்முடைய ரத்தத்தை சிந்தி தம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்தாங்க. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கு அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை அளிக்கிறார், பரிபூர்ண ஜீவனை அளிக்கிறார். இதுதான் நாங்க கிறிஸ்தவத்துல நம்புகிறோம். அதனால தான் இப்படி பாடுகிறோம். ஏன்னா கடவுளே என்னைக்கு நம்மளை தேடி வந்துட்டாரோ, நமக்காக உயிரையே கொடுத்துட்டாரோ, அப்போ கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன ஆனாலும் அவர்கிட்ட போகலாம், ஜெபிக்கலாம். நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார், நம்மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆகவே நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீர் பெரியவர், அதே நேரத்தில் நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் நல்லவர். நீர் யார் என்பதை ஆண்டவரை இயேசு மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். இயேசுவை எங்களுக்காக அனுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இயேசு செய்த காரியங்களை எங்களுக்கு பிரயோஜனமாய் ஆக்கி தருவதற்காக நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். மெய் தேவனாகிய உம்மை நாங்கள் இன்றைக்கு தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆகவே உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். உடைய பிரசன்னத்தை அதிகமாய் வெளிப்படுத்துவீராக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் நீர் அறிவீர். தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களை நீர் அறிவீர். அவர்களுக்கு நீர் தாமே ஊழியம் செய்வீராக. என்னைக்கோ ஒரு நாள் அவர்களை தேடி வந்தீர் என்றது மட்டும் அல்ல, இன்றைக்கும் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறீர். அவர்களை அன்பு கூறுகிறீர் என்பதை வெளிப்படுத்தும். உடைய அன்பை வெளிப்படுத்தும். இந்த முழு ஆராதனுடைய காரத்தில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லா துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசுட்டு தான் எல்லா விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பாடல்ல பாடுறோம். அவர் யார், அவர் என்ன செஞ்சாரு, அப்புறம் எப்படி அவர் திரும்ப வருவார். ஆகவே இந்த வார்த்தைகள்லாம் கவனிங்க. எல்லாமே அர்த்தம் வாய்ந்த பாடல்கள்.
பெருக துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோ. சாவை வென்றி உயிர்த்து எழுந்தீர் சாத்தானை தோற்கடித்தீர். சாவை வென்றி நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர். நித்திய வாழ்வை நித்தம் தொழுதிடுவோம். தூய தூயாயம் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூயாயம் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோ. மீண்டும் வருவீர் மண்ணில் நிற்பீர் மார்போடு அணைத்திடுவீர். மீண்டும் வருவீர் மங்கா வாழ்வை எமக்கு தருவீர். மங்கா வாழ்வை மன்னா தொழுதிடுவோம். தூய தூயாயம் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூயாயம் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூயாயம் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூயாயம் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோ. கரங்களை தட்டி இயேசுவை துதிப்போம். இயேசுதான் எல்லான்றது மட்டும் இல்லை, குறிப்பா அவருடைய கல்வாரி சிலுவை அதுதான் கிறிஸ்தவத்தின் மையம். ஏன்னா அங்கதான் எல்லா விஷயமும் நடக்குது. அது இல்லைன்னா அவர் வாழ்ந்ததும் சரி, அவர் உயிர் தெழுந்ததும் சரி, அவர் திரும்ப வருவதும் சரி நல்ல ஒரு செய்தியா இருக்காது. கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார் என்பது மட்டுமல்ல, நமக்காக மரித்தார். நம் பாவத்தை சுமந்து மரித்தார். நம் மீது வர வேண்டிய அந்த சாபத்தை அவர் எடுத்துக்கிட்டார். அவரை நம் இன்றைக்கு நம்பும் போது இன்றைக்கு அவர் உயிர் தெழுந்துட்டார். ஆகவே என் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டார், என் சாபத்தை சுமந்து தீர்த்துட்டார். அவரை நான் இன்னைக்கு நம்பும் போது இந்த பாவத்திலிருந்து விடுதலையை பெறலாம், சாபத்திலிருந்து விடுதலையை பெறலாம், பரிபூர்ண ஜீவனுக்குள்ளாக நுழையலாம். ஆகவே கல்வாரி சிலுவை தியானித்து இந்த அடுத்த 2 பாடல்களை நாம பாடி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டி
ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தே உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தமுள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். பரிசுத்தமுள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். நீதிமானாக என்னை மாற்றினீர், நீதிமானாக என்னை மாற்றினீர். கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே, கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே. உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே, பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே. காயங்களால் நான் சுகமானேனே, காயங்களால் நான் சுகமானேனே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும்
உமக்கே உரியதே வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே எங்கள் இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே எங்கள் இயேசுவே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே எங்கள் இயேசுவே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. சிலுவைக்காக நன்றி கிரயமானி நன்றி எந்தன் பாவம் நிந்தையை சுமந்து அன்பை பொழிந்தீரே அன்புக்காக நன்றி இரத்தத்திற்காக நன்றி என்னை சுத்தமாக்கினீர் மன்னித்தென்னை அன்பாய்
நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி 2000 வருடம் முன்னால அவர் உண்மையிலே அடிக்கப்பட்டார். ஆனா 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இவர் ஆட்டுக்குட்டி மட்டுமல்ல, யூதா ராஜசிங்கம், சகலத்தையும் ஆளுகிற தேவன். இன்றைக்கு திரும்பவும் மகிமையில் வரப்போகிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். நம்முடைய துதிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் பணிகிறோம். நீர் மெய் தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து நம்பி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் தேவன் என்பதை மட்டும் இல்லை, நீர் எங்களுக்காக சிலுவையில் மரித்தீர். உடைய சிலுவை மரணம் எங்க வாழ்க்கையில எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்துது என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய பாவத்தை சுமந்ததுனால, சாபத்தை சுமந்ததுனால நாங்க பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். கொடுத்த விடுதலைக்காக நன்றி, கொடுக்க போகிற விடுதலைக்காக நன்றி, ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒருத்தர் கூட இந்த விடுதலையை பெறாமல், இந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் போக வேண்டாம் ஆண்டவரே. நீர்தாமே தொடர்ந்து உடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்வீராக, தொடர்ந்து எங்களோட பேசுவீராக, எங்களை ஊக்கப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, போக வேண்டிய வழியை காண்பிப்பீராக, நம்பிக்கையை திடப்படுத்துவீராக. இந்த மீதி வேலையை நடக்க போற எல்லா காரியங்களும் கருத்துல ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உடைய ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.